வேலைக்காக வெளிநாட்டுக்கு சென்ற கணவன் மாமனார் மகளுடன் வீட்டில் தனியாக இருந்த பெண். நண்பகலில் கிச்சனில் இருந்து கேட்ட அலறல் சத்தம். கிச்சனில் உடல் முழுவதும் தீக்காயங்களோடு கிடந்த இருவர். 39 வயது பெண்ணை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொளுத்திவிட்டு தற்கொலைக்கு முயன்ற இளைஞர் யார்? நடந்தது என்ன? மதியம் சமையலை முடிச்சுட்டு சோஃபாவில் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க பிரவீனா. அப்போ அவங்க வீட்டுக்கு வந்த இளைஞர் ஒருத்தர் பிரவீனா கிட்ட குடிக்க தண்ணீர் கேட்டிருக்காரு. இதனால தண்ணீர் எடுக்க கிச்சனுக்குள்ள போயிருக்காங்க பிரவீனா. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பிரவீனாவுடைய அலறல் சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க பிரவீனா உடல் ஃபுல்லா வெந்து போய் தீக்கிரையாகி கிடந்திருக்காங்க. பிரவீனாவுக்கு பக்கத்துல இளைஞர் ஒருத்தரும் தீக்காயங்களோட கிடந்திருக்காரு. இதை பார்த்து பதறி போன அக்கம் பக்கத்தினர் ஆம்புலன்ஸை வர வச்சு 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த விஷயத்தை கேட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு, வீட்டுக்குள்ள தீக்காயங்களோட கிடந்த இளைஞர் யாரு, பிரவீனாவுக்கும் அந்த இளைஞருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கிற விசாரணையில இறங்கி இருக்காங்க. கேரளாவில் உள்ள கண்ணூர் பகுதியை சேர்ந்த ஜிசேஸும் அதே பகுதியை சேர்ந்த பிரவீனாவும் பள்ளி காலத்திலிருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி பிரவீனாவுக்கு பக்கத்து ஏரியாவை சேர்ந்த அஜீஸ்ங்கிற இளைஞரோட கல்யாணம் ஆகியிருக்கு. அஜீஸுடைய அப்பா உடல்நலம் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாம இருந்திருக்காரு. கல்யாணமான புதுசுல கணவனும் மனைவியும் ரொம்ப அந்யோன்யமா இருந்தாங்க. இந்த தம்பதிக்கு ஒரு மகள் இருக்காங்க. மனைவி மகள்னு ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்த அஜீஸ் குடும்பத்தோட பொருளாதார தேவைக்காக துபாய்க்கு வேலைக்கு போயிருக்காரு. ஆனா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன அஜீஸுக்கு வேலை பளு அதிகமாகி இருக்கு. இதனால 2 நாளைக்கு ஒரு முறைதான் தன்னுடைய மனைவி பிரவீனாவுக்கு போன் பண்ணி நலம் விசாரிச்சிருக்காரு அஜீஸ். கல்யாணத்துக்கு பிறகும் பிரவீனாவும் ஜிஜேஸும் போன் மூலமா தங்களுடைய நட்பை வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அடிக்கடி பிரவீனாவுக்கு போன் பண்ண ஜிஜேஸ், சாப்பிட்டியா, வீட்டுல தனியா இருந்தா பத்திரமா இரு, பைக்ல போகும்போது பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு அவங்க மேல அதிக கேரிங்கா இருந்திருக்காரு. ஜிஜேஷுடைய கேரிங்கான பேச்சை கேட்டு தன்னோட மனசை பறிகொடுத்த பிரவீனா அவர் கூட திருமணத்துக்கு மீறின உறவுல இருந்திருக்காங்க. வீட்டுக்கு தெரியாம 2 பேரும் ஊர் சுத்துறது, அடிக்கடி போன் பேசுறதுமா தங்களுடைய தகாத உறவை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் துபாயில வேலை பார்த்துட்டு இருந்த அஜீஸுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால தன்னுடைய மனைவியை கண்டிச்சிருக்காரு அஜீஸ். அதுக்கடுத்து ஜிஜேஸுக்கு போன் பண்ணின பிரவீனா, என்னுடைய கணவனுக்கு நம்ம தகாத உறவுல இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதனால நம்ம பழகிறத நிறுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு கடுப்பான ஜிஜேஸ், நான் உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன், என்னோட எதிர்கால வாழ்க்கையை உன்னோட கழிக்கலாம்னு இருந்தேன், நீ திடீர்னு என்னை விட்டு போனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு புலம்பி இருக்காரு. அதுக்கு லூசு மாதிரி பேசாத, எனக்கு என்னோட வாழ்க்கை முக்கியம், நீயும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க பிரவீனா. இதனால 2 பேருக்கும் இடையில பயங்கர சண்டை வெடிச்சிருக்கு. தனக்கு கிடைக்காத பிரவீனா யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு முடிவு பண்ண ஜிஜேஸ் அவங்கள கொலை செய்யவும் திட்டம் தீட்டி இருக்கான். சம்பவத்தன்னைக்கு பிரவீனா சமையலை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ பிரவீனாவுடைய வீட்டுக்கு போன ஜிஜேஸ் குடிக்க தண்ணீர் கேட்டிருக்கான். இதனால கிச்சனுக்குள்ள போயிருக்காங்க பிரவீனா. அப்போ அவங்க பின்னாடியே கிச்சனுக்கு போன ஜிஜேஸ் அவங்க சுதாரிக்கிறதுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த பெட்ரோலை எடுத்து பிரவீனா மேல ஊத்தி தீ வச்சு கொளுத்து இருக்கான். அடுத்து தன்னோட உடல் மேலையும் பெட்ரோலை ஊத்தி தீ வச்சு தற்கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். உடல் ஃபுல்லா தீ காயங்களோட 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா பிரவீனா சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்துட்டாங்க. விசாரணையுடைய முடிவுல எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஜிஜேஸ் மேல வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.